ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான ஒரு கவர்மெண்ட் ஜாப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆவின் நிறுவனத்துலேருந்து தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வெளியிட்டிருக்காங்க. பணியாளருக்கு இடங்கள் இருக்குது. ஓகேங்களா? இந்த போஸ்டிங்ஸ்க்கான சம்பளம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1,20,000 கொடுக்குறாங்க. முதல் 2,50,000 முடிக்கும் வரப்போகுது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இந்த போஸ்டிங்ஸ்க்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிஇ, பிடெக், அப்புறம் எம்பிஏ படித்தவர்கள் யாராக இருந்தாலும் இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணலாம். இந்த போஸ்டிங்ஸ்க்கான பணியிடம் எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சென்னை தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த போஸ்டிங்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 38 மாவட்ட மக்களும் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம். இது பற்றி மேலும் தகவல்களை இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி முடிக்கும் பாருங்கள். ஓகேங்களா? இது வந்து ஜாப் கேட்டகரி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? எம்ப்ளாய்மெண்ட் டைப் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் பேஸில் தான் வந்து எம்ப்ளாய்மெண்ட் வந்து செலக்ட் பண்ண போகிறாங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா 6 இருக்குது. என்னென்ன வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். மொத்தமாக வந்து ப்ராஜெக்ட் மேனேஜர்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டிங்ஸும், அப்புறம் மார்க்கெட்டிங் கன்சல்டன்சிங்கும் ஒன்றும், லாஜிஸ்டிக்ஸ் கன்சல்டன்சி, அப்புறம் கன்சல்டன்சி, டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபார்மர், ஃபினான்ஷியல் மார்க்கெட்டிங் அனலிஸ்ட், அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் போஸ்டிங்ஸ். ஓகேங்களா? இந்த 6 போஸ்டிங்ஸ் தான் ஜாப் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த போஸ்டிங்ஸ்க்கான லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 27/6/2024. ஓகேங்களா? இதுக்கான அப்ளிகேஷன்ஸ் மோடு கம்ப்ளீட்டாகவே வந்து ஆஃப்லைன் தான். அதுக்குண்டான லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ ஒவ்வொரு போஸ்டிங்ஸ்க்கு இவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் மேனேஜருக்கு பார்த்தீங்கன்னா 1, மார்க்கெட்டிங் கன்சல்டன்சிக்கு பார்த்தீங்கன்னா 1, லாஜிஸ்டிக்ஸ் கன்சல்டன்சிக்கு பார்த்தீங்கன்னா 1, அப்புறம் கன்சல்டன்சி டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபார்மேஷன். ஓகேங்களா? அதுக்கு 1, ஃபினான்ஷியல் மார்க்கெட்டிங் அனலிஸ்ட்க்கு 1, அப்புறம் அப்ளிகேஷன் டெவலப்பருக்கு பார்த்தீங்கன்னா 1. ஓகேங்களா? இந்த போஸ்டிங்ஸ்க்கு குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னா பிஇ, பிடெக், எம்பிஏ படித்தவங்க யாராக இருந்தாலும் போஸ்டிங் வந்து அப்ளை பண்ணலாம். என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் வந்து ப்ராஜெக்ட்ஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கும், அப்புறம் மார்க்கெட்டிங் கன்சல்டன்சிக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எதிர்பார்க்குறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா லாஜிஸ்டிக்ஸ் கன்சல்டன்சிக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் 5 இயர்ஸ் வந்து கன்சல்டன்சி டிஜிட்டலுக்கு வந்து மினிமம் 5 இயர்ஸும், அப்புறம் ஃபினான்ஷியல் மார்க்கெட்டிங் அனலிஸ்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 வருஷமும், அப்ளிகேஷன் டெவலப்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க. இந்த போஸ்டிங்ஸ்க்கான ஏஜ் லிமிட்டு என்ன அப்படின்னு சொல்லி வந்து 55 ஏஜ் கேட்டகரி வரைக்கும் யாராக இருந்தாலும் இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? இந்த பொசிஷன்ஸ்க்கான ஷார்ட் லிஸ்டர்ஸ் ப்ராசஸ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஆஃப்லைனில் வந்து உங்களோட ப்ரொஃபைல் ஷார்ட் லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இன்டர்வியூஸ் மூலிமா சூஸ் பண்ண போகிறாங்க. இந்த பொசிஷன்ஸ்க்கான அப்ளிகேஷன்ஸ் ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எஸ்சி அல்லது எஸ்டி கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து 500 ரூபாவும், நீங்கள் வந்து அதர் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1000 ரூபாவும். ஓகேங்களா? இதுக்கான பேங்கிங் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுக்குறேன். அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்சி கோட்ஸ் டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இதில் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து நெட் ட்ரான்ஸ்ஃபர் யூபிஐ மூலயமாவும் இந்த பேமெண்ட் வந்து நீங்கள் வந்து அனுப்பிச்சிக்கலாம். அதாவது கீழே டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன். ஓகேங்களா? நீங்கள் வந்து அப்ளிகேஷன்ஸ் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வந்து உங்கள் ஏஜ் ப்ரூஃப் கண்டிப்பாக கேட்கும். நீங்கள் அது ஒரு ஏஜ் ப்ரூஃப் சர்டிஃபிகேட்டை ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. 10th 12th அல்லது மார்க் ஷீட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 10th மார்க் ஷீட் அல்லது நீங்கள் வந்து குவாலிஃபிகேஷனுக்கான டிகிரி சர்டிஃபிகேட்ஸ் கண்டிப்பாக ஒன்று வந்து இருக்கணும். அப்புறம் நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸான பர்சன்ஸாக இருக்கீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ப்ரீவியஸ் கம்பெனிக்கான சேலரி ஸ்லிப் அல்லது ரிசிக்னேஷன்ஸ் அந்த இது இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் ஃபீஸ் வந்து நீங்கள் வந்து யூபிஐ மூலிமா கட்டிக்கலாம், நெட் ட்ரான்ஸ்ஃபர் மூலிமாவும் டீட்டெயில்ஸ் வந்து அனுப்பிச்சிக்கலாம். மேபி அதர் டீட்டெயில்ஸ் சர்வீஸ் மேன் நீங்கள் வந்து ப்ரீவியஸ் இயராக எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கான ப்ரூஃப் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இதுதான் இதுக்கான டீட்டெயில்ஸு. தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னொரு தடவை
உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணி விட்றேன். ஓகேங்களா? எந்த பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு நினச்சிங்கன்னா பக்கத்தால் இருக்க லைக்கும் அப்படியே பெல் ஐக்கானும் தட்டிட்டு போயிருங்க ஃப்ரெண்ட்ஸ். மேலும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் எ நைஸ் டே.